தீர்வு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். அவர் என்ன பேசினாரு, பொன்முடி அவர்கள் பேசினத நம்ம இந்த காணொலியில சொல்ல முடியாது. அப்படி ஒரு கொச்சையா பேசினாரு. குறிப்பா இந்து மதத்தை. அந்த வழக்குல சைவம் வைணவம் அவர் கொச்சையா பேசின அந்த வழக்குல சிறப்பு நீதிமன்றம் நேர்ல ஆஜராகணும்னு உத்தரவு போட்டு நம்ம செய்திகள் பாக்குறோம். பின்னணி என்ன, வழக்கு எந்த தூரம் நவந்திருக்கு, விசாரணை எந்த இதுல இருக்கு? இல்ல நீங்க இந்த வழக்க நம்ம தமிழர்கள் பலர் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப அவங்க ஏத்துக்காம இருந்தாங்க. அதன் பிறகு இந்து முன்னணி வழக்கு போட்டது. இதை தாண்டி ஒன்றுக்கும் மேற்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுயமோட்டோவாக எடுத்துட்டு இதை நாங்களே ரிஜிஸ்ட்ராரை பதிவு செய்ய வைக்கணுமா இல்ல நீங்க போலீஸ் செய்றீங்களா அப்படின்னு கேட்டப்பே கூட போலீஸ் என்ன சொன்னாங்க, இந்த பேச்சு இவர் இப்பொழுது பேசவில்லை, 70களில் இல்லை 80களில் பச்சையப்பா கல்லூரியில் மாணவர்களிடையே ஒரு பட்டிமன்றத்திலேயோ இதுலயோ பேசப்பட்டதுன்னாங்க. சார், முதல்ல அறிவு உள்ளவன் தான் மக்கள்கிட்ட பேசுறப்ப என்னத்தை பேசணுமோ அதை பேசணும். அதாவது சொல்லுதல் யாருக்கும் பயனுரிய சொல்லற்க சொல்லி பயனில்லா சொல். பயனில்லாத சொல்ல வேண்டிய எதற்காக ஒன்னு சொல்லணும். திருவள்ளுவர் பாஷையில சொல்லணும்னா, கடவுளை தன் தலையால் வணங்காதவன் கண்ணு காது மூக்கு இல்லாத ஒரு பொம்மை, அவன் கண்ணும் காது மூக்கும் இல்ல, மரக்கட்ட பொம்மை தான் கடவுளை நம்பாதவன். இதை நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்லியிருக்கு. கோளில் பொறியில் பயமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை. இன்னும் சொல்ல போனால் நம்மளாம் என்ன சொல்லுவோம், 4 நல்லவர்கள் சொல்றபடி வாழணும். இந்த நல்லவர்கள்ங்கிறது ஊருன்னு சொல்லுவோம், இல்லாட்டி உலகம்னு சொல்லுவோம். சோ திருவள்ளுவர் உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பவன் வையத்துள் அழகையா வைக்கப்படும். நீதி நூல்கள் படி வாழும் உயர்ந்தவர்கள் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றத இன்னொருத்தன் இல்லைன்னு சொன்னா அந்த இல்லைங்கிறவனை பேய் என்று மக்கள் பார்ப்பார்கள். அதாவது மறுபிறப்பு உண்டு, இறைவன் உண்டு, இது போன்ற கோட்பாடுகளை நீ ஏற்கவில்லை என்றால் திருவள்ளுவர் பார்வையில் நீ பேய். இன்னும் சொல்ல போனா வள்ளலாரை இவங்க கொண்டாடினாங்க. வள்ளலார் நாத்திகம் பேசும் நாக்கு நாற்றம் எடுத்த முடை நாக்குன்னு பேசியிருக்காங்க. சோ இவங்களுக்கு தேவையான அரை வசனம் ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க. திரு பொன்முடி இப்ப இன்னொன்னு, பொன்முடி பேசினதுலயே அதுக்கு ஆடியோ வீடியோ ரெக்கார்டு இருந்தா கொடுங்கன்னா, இந்த 80s 90sல நடந்ததுக்கு வீடியோ ரெக்கார்டு இருக்க வாய்ப்பில்லை. இன்னும் சொல்ல போனால் திரு ரவிக்குமார் எம்பி, விழுப்புரம் எம்பி, அவரு போய் அந்த பொன்முடி மனைவி காலில் விழுந்த வீடியோ எல்லாம் இருக்கு. அவர் என்ன சொன்னார், நான் பச்சையப்பாசில் படிக்கும் பொழுது திரு பொன்முடி அங்க பிஹெச்டி படிச்சுட்டு இருந்தாரு, அங்க நடந்த பேச்சுகளில் இது பேசப்படவில்லை என்று ரவிக்குமார் உறுதி பண்ணியிருக்கார். சரி, அப்படியே பேசினா அதை நான் இன்னைக்கு பேசினா ரைட் ஆயிடுமா? நம்ம ஒரு ஃபேமஸ் ஊடகவியலாளர் இருக்காருங்க, அவர் பேர் என்னங்க, நம்ம கிஷோர் கே சாமின்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணாரு, திரு அண்ணாதுரை அவர்கள் பற்றி பாரதிதாசன் எழுதினது, அதாவது பாரதிதாசனுக்காக உங்களுக்கு பெரிய பணமுடிப்பு கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க, அந்த பணத்துல ஒரு பெரும் தொகையை அவருக்கு தராமல் திரு அண்ணாதுரை வேறு திட்டத்திற்கு பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறதுக்கு திரு அண்ணாதுரையை பற்றி இவர் பாரதிதாசன் எழுதியதை சொன்னதுக்காக ஜெயில போட்டாங்க. சோ அப்ப இது பண்ணிடலாமா? சரி, ஈவேராவை பற்றி உச்ச நீதிமன்றம் சொன்னதை நான் சொன்னா ஒத்துப்பாங்களா? ஈவேரா பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு புட் இட் லைட்லி இஸ் மேட்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எனவே எந்த விஷயத்துல எந்த கண்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டதுங்கிறது அன்னைக்கு பேசி இருந்தாலும் தவறு. இப்ப இவ்வளவு பேசுறவங்க இயேசு ஒரு யூத இனவெறியர், அவர் யூதர் அல்லாதவர்களை நாய் என்று சொன்னதில் சுவிசேஷங்களை எழுதுவதிலேயே லூக்கா கதாசிரியலால் ஏற்க முடியவில்லை என்று நீக்கிவிட்டார் அப்படின்னு பெங்களூரை சேர்ந்த தியாலஜிக்கல் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இந்தியா நூல்ல ப்ரொஃபசர் கே லூக் என்பவர் எழுதியிருக்கார், ரெவரன் லூக் எழுதியிருக்கார். சோ இயேசு ஒரு யூத இனவெறியராக உலகை படைத்த கடவுளை நம்பும் மக்களை எல்லாம் நாய்கள் என்று கூறினார் என்று உள்ளது. சோ இத பத்தி என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இவர்கள் திட்டமிட்டு செய்யறாங்க. இப்ப இந்த வழக்கு விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. சார், அவர் பேசி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இதற்கு முன்னால் பேசினவங்களுக்கு எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு முகமதிய மதத்தினர் கல்யாணத்துக்கு போயிட்டு சமஸ்கிருத மண்டபத்துக்கு பைத்தியக்காரத்தனமான அர்த்தம் உளறி என்னமோ பேசியிருப்பார். அதற்கு இரு பிரிவினருக்கு எதிராக தூண்டுதல்னு வழக்கு போட்டாங்களா? இது போல சொல்லிக்கிட்டே போகலாம். இதை ஒரு 2 விஷயம் சொல்லிடலாங்க. ஒண்ணு, திரு அண்ணாமலை அவர்கள்
வந்து ஆடு என்பதாக அழைக்கும் பழக்கம் உண்டு. 2024 தேர்தல் முடிந்த பிறகு பாஜக தோற்றுவிட்டது என்பதை குறிப்பதற்காக ஒரு ஆட்டு மேல அண்ணாமலை படத்தை வரைஞ்சிட்டு ஆட்டை வெட்டும் வீடியோவை திமுகவினர் செய்தனர். ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி வழியில இதை எடுத்து வழக்கு போட்ட பொழுது அவங்கள கண்டுபிடிச்சு வழக்கு போடுறதுக்கு 3 மாசம் கேஸ் இப்ப 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல. திமுக அரசு தவறு செய்தவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். முதல்ல கேஸ ஒழுங்கா போடுவாங்களா? திரு கருணாநிதி திரு ஸ்டாலினுடைய ஒரு அணுக்க தொண்டருங்க. அவரு ஏற்கனவே இதுல பிஜேபி அலுவலகத்துல பெட்ரோல் பாம் வீசினார்னு ஜெயில இருந்தார். அவரை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துட்டு கவர்னர் பங்களா மேல இது பெட்ரோல் பாம வீசினாங்க. உடனே இது பெட்ரோல் பாம் இல்ல, அவர் குடித்து விட்டு மது போதையில் சும்மா வீசினார். நீட் எதிர்ப்பு என்னென்னமோ உளர்னாங்க. ஆனால் இது நீதிமன்றத்தில் போனப்ப 8 வருஷ தண்டனை பெற்றுள்ளார். சோ பேச்சு என்பது செயலை விட மோசம். ஒரு ஆள் கத்தி எடுத்து குத்துனா ஒருத்தன் சாக முடியும், அதிகபட்சம் பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர். ஆனால் ஒருவன் பேச்சு தூண்டி விட்டால் அது நெருப்பு போல பலரையும் வெறுப்பு பேச்சுங்கிறது பெரிய பெரிய விஷயம். பென் இஸ் மைட்டர் தன் ஸ்வர்ட் அப்படிங்கிறது பழமொழி. எனவே தமிழர் விரோத இந்து மத விரோத வெறுப்பு பேச்சை திமுகவினர் விடவில்லை என்றால் அவர்களை தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்தே தடை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுவரை இவர் பேர்ல தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. யாரு? உதயநிதி பேர்ல. அதாவது திருவள்ளுவர் போற்றும் சனாதன அறத்தை டெங்கு மலேரியா கொசு போல ஒழிக்கணும், அழிக்கணும் அப்படின்னு பேசினார். அதை இதை தடுக்க முடியாது அப்படின்னு பேசினார். சோ இதையெல்லாம் உச்சகட்டமாக இன்னைக்கு இந்த பொன்முடி வழக்கு வந்திருக்கு. இது இந்த நிலைக்கு வர்றதுக்கு 1 வருஷம் எத்தனை வழக்குகள் போட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் உதயநிதி அவர்களோட வழக்கு யாரும் பதிவு பண்ணல அப்படின்னு வேற சொல்றீங்க. பட் இப்ப இந்த கேஸ்ல பொன்முடி அவர்கள் கேஸ்ல ஏதாவது உத்தரவோ தீர்ப்போ ஏதாவது வந்தா இதை வச்சு திருப்பியும் உதயநிதி அவர்களுக்கு சிக்கல் ஏற்படுமா? ஏன்னா இது கோர்ட்டே சோமோட்டோவா எடுத்திருக்குல்ல. இல்ல இது சுயமோட்டாலாம் இல்ல. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கணும். நம்பர் 1 மார்ச் 4ஆம் தேதியே நம்ம கூப்பிட்டுருக்காங்க. இப்ப தேர்தல் இது சட்டசபை இருக்கு, இல்ல இப்ப நான் மீட்டிங்ல இருக்கேன், எதையாவது சொல்லி அவர் தள்ளி வாய்தாவும் வாங்க முடியும். ஏன்னா இவங்களுக்கு வாய்தா வாங்கியே ஓட்டுறதுன்னு சொன்னா திமுக காரனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. நம்ம டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை கிட்ட 2 வாய்தாக்கு மேல வாங்கினா நீதிமன்றம் இது அரெஸ்ட் வாரண்ட் போட்டுருன்னு சொல்லிதான் 3ஆவது தடவை வந்துட்டு அப்புறம் என்ன சொன்னாரு? நான் 2 கப்பல் தாங்க வாங்கினா 10 வாங்கல அப்படிங்கிறாரு. 21 கம்பெனி இருக்குது அப்படின்னப்ப இல்ல 4 தான் நான் இது பண்ணது அப்படிங்கிறார். நீங்க வந்த கார் 2.25 கோடி, அது எந்த கம்பெனி பேர்ல இருக்குன்னா எனக்கு 7 கார் இருக்கு, எந்த கார் எதுன்னு தெரியாது. 2.25 கோடி ரூபாய்க்கு கார். நானும் நீங்களும் முழுசா ஒரு 2 லட்சம் ரூபாயை நம்ம அக்கௌண்ட்ல பார்க்க முடியாது, நம்ம செக்ல கையெழுத்து போட்டா பாஸ் ஆகாது. ஆனா 2.25 கோடிக்கு காரு. இவர் மாத்திரம் இல்ல, ஸ்டாலின் சாரு இப்ப இன்பநிதி அவர்கள் வாங்கி கொடுத்த 2.25 கோடி கார்ல தான் போறாங்க. சோ இது எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். ஒன்னே ஒண்ணு, ஒரு பக்கம் வெறுப்பு பேச்சு, இன்னொரு பக்கம் நீ தமிழனா வாழக்கூடாது, திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தக்கூடாது. அதுல ரகுபதி பேசியிருக்காரு, நீங்க இந்த வருஷம் ஏத்த விட்டா வருஷம் ஏத்திடுவீங்க. சோ அதனால தடுத்தோம். ஏன்னா கோர்ட்ல என்ன சொன்னாங்க? அந்த அதிகாரிகள் நாங்களே முடிவெடுத்தோம்னு மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனால் ரகுபதி என்ன சொல்றார்? நாங்கள் முடிவெடுத்து தடுத்தோம்ங்கிறார். இப்ப நீதி நீங்க இது சட்டமன்றத்தில் நிற்பதற்கு போவதே என்ன சொல்றீங்க? இந்திய மக்கள் அனைவரையும் இந்திய அரச இறையாண்மை சட்டத்தின் அடிப்படையில் நாம் சமமாக பார்ப்பேன். இப்ப தமிழருக்கு கார்த்திகை தீபம் ஏத்துறதை தடுக்கிறதுக்கு நீங்க சட்டம் போட்டீங்கன்னா நீங்க யாருங்க? சோ இது எல்லாம் நீதிமன்றம் பார்த்துட்டு இருக்குங்க. ஒன்னே ஒண்ணு, இவர்கள் என்ன செய்யறாங்க? தமிழர் வரி பணத்துல 25 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்கிற மிக மூத்த வழக்கறிஞர் அவர்கள். அந்த வழக்கறிஞர் எல்லாம் கபில் சிபல் இவங்க எல்லாம் இப்ப 80 வயசு ப சிதம்பரம் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஜூனியரா இருந்தவங்க. சோ அவங்க நிக்கிறாங்களேன்னு ஸ்டே கொடுக்கறது, தள்ளி வைக்கிறது போல நடக்குது. ஆனால் இப்ப மிக தெளிவாக இந்த நிலை கடந்து விட்டது. பொன்முடிக்கு தண்டனை வாங்கி தரணும். இதை தாண்டி சார் போன வாரம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இதே நீதிமன்றத்தில் 3 வருஷம் தண்டனை கொடுத்தது. சரியா? உடனே ஸ்டே தமிழக அரசு அப்பீலுக்கு போய் அவருக்கு தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப நான் சொல்றது, ஒருவர் அவ்வளவு அருவருப்பாக அவருடைய வீடியோவை ரெட் பிக்ஸ்ல போடுறத நீங்க 5 நிமிஷம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு டெட்டால ஊத்தி கழுவுனா கூட 4 நாளைக்கு உங்க மேல அந்த வாடை அடிக்கும். அப்படி பேசக்கூடியவர்
அதே மாதிரி இன்னொருத்தர் சைதை சாதிக்னு பேசினார். அவர் பேசியது தவறுன்னு சொல்லிட்டு பெண்கள் கமிஷன் டெல்லியில கூப்பிட்டு விசாரணை பண்ணிச்சு. ஆனால் இங்க தமிழ்நாட்டுல வழக்கு போடல. சரி, இதெல்லாம் வெறும் பேச்சு தானேன்னு சொன்னால், திரு கனிமொழி அவர்கள் ஒரு மீட்டிங் மகளிர் திமுக மகளிர் கூட்டம் ஒண்ணு நடத்தினாங்க ஆலப்பாக்கத்துல. அப்ப 2 திமுக இளைஞர் அணி, உதயநிதி ஸ்டாலினுடைய அணியைச் சேர்ந்த 2 திமுகவினர் அங்கிருந்த ஒரு காவல்துறை பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார். அவர் எஃப்ஐஆர் போட்டவுடனே அவரை மிரட்டி 2 பேரையும் பேச வச்சு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க. சார், இந்த ஆட்சி பெண்களுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது. அதில் திரு பொன்முடி பேசியது ஒரு சின்ன பிட். இது மாதிரி எத்தனை பேர் பேசியிருக்காங்க. ஈவேரா என்ற நபரை 2021 தேர்தலுக்கு முன்னாடி யாருமே கோட் பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா தேர்தல் வந்துருச்சுன்னா கோயில் கோயிலா போவாங்க. போய் இதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் கூட ஜிஆர் அடியில மடியில போய் உட்கார்ந்து பார்க்க தரையில இந்த டிராமா எல்லாம் போடுவாங்க. ஆனால் இப்போ ஈவேராவை மீண்டும் எழுப்புகிறார்கள். ஏன்னா ஈவேராவை எழுப்பினால் ரொம்ப நல்லதுங்க. அவரை பற்றி நேரு அவர்கள் என்ன எழுதினார் காமராஜருக்கு, அந்த பைத்தியக்காரன் எழுதியிருக்காரு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு இதையெல்லாம். இன்னொன்னு, ஈவேராவை பற்றி கருணாநிதி என்ன சொல்லி இருக்கிறார், அந்த கிழவரை ஏன் இன்னும் நீங்கள் தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யவில்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அரசை எதிர்கட்சி எம்எல்ஏவாக திரு கருணாநிதி சட்டமன்றத்தில் பேசினாரா இல்லையா? அப்படிங்கிறப்ப சோ இன்னைக்கு அவரை ஏன் கொண்டாடுறீங்க? முதல்ல அவர் பேசியது ரைட்டா தப்பா? அன்னைக்கு சூழ்நிலை சரியா? சோ திட்டமிட்டு தமிழர்களுடைய மெய்யியல் மரபை எதிர்த்து நீங்க பேசுகிறீங்க. சரி, திருவள்ளுவர் போற்றியது சனாதன மரபு, அதை நீங்க ஏத்துக்கல. இன்னொன்னு, சனாதனம்னா ஜாதி வேற்றுமைகள். சாரி சார், சனாதனம்னா ஜாதி வேற்றுமை கிடையாது. போய் கூகுள்ல தேடி பாருங்க. இது அவர் பேர் என்ன சொல்றது, நம்ம துரைமுருகன், 84 வயசு, மூத்த திமுக தலைவர். அவரு சொல்றாரு 68 வாக்குல ஈவேரா வேலூருக்கு வந்தப்ப அவரை பாத்துக்கிறதுக்காக என்ன போட்டிருந்தாங்க. நான் இருந்தப்ப அவருக்கு முதல்ல கேட்ட கேள்வி, நீ என்ன ஜாதி? இவரு சொல்ல அந்த அவர் ஜாதியை இழிவுபடுத்தி அவர் பேசினாராம். அண்ணாதுரையை பற்றி திரு ஆற்காடு வீராசாமி சொல்லியிருப்பாரு. அவரும் 85 வயசுல தான் இருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு, எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துட்டு ஆற்காடுக்கு கடைசியா என்ன போட்டாரு, ஏன்னா நாயுடுக்கள் ஆற்காட்டில் அதிகம். ஏன் இவ்வளவு வேணாம், ஈவேராவே திரு காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு 52 தேர்தல்ல விருதுநகர்ல கோயம்புத்தூரை சேர்ந்த ஜிடி நாயுடுவை கொண்டு போட்டார். ஏன்னா விருதுநகரில் தெலுங்கு பேசும் நாயுடுக்கள் அதிகம், அதனால ஜிடி நாயுடுவை போட்டா காமராஜரை தோற்கடிக்கலாம் என்று பார்த்தார், முடியல. சரி, கருணாநிதி என்ன சொன்னார்னு வன்னியரசு சொன்ன வீடியோ ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொன்னாரா இல்லையா எஸ்சி பன்ஸ்ல? சோ ஜாதி வேற்றுமை பார்ப்பது என்பது திராவிட பண்ணையாரியம் தான். அதை சனாதனம்னு நீங்க சொன்னா நீங்கள் வேண்டுமென்றே பொய் சொல்கிறீர்கள். அதனால சார், பிரச்சனை இந்த வழக்குகளை தமிழ்நாட்டுக்கு வெளியில கொண்டு போகணும் என்று கூட போட்டு இதை தினசரி முடிக்கணும். எம்பி எம்எல்ஏ பேர்ல கேஸ், எந்த கேஸ் இருந்தாலும் வேகமாக முடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் கோர்ட் போட்டாங்க. ஆனால் அந்த ஸ்பெஷல் கோர்ட்லாம் விட்டு நேற்றுக்கோ 2 நாள் முன்னாடி 2 அமைச்சர்களுடைய கேஸுக்கு இன்னும் 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் வாங்குறாங்க. பொன்முடி பேசி எத்தனை நாள் ஆச்சு? எனவே நீதி, ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. அதனால இது தண்டனை உடனடியாக கொடுக்கலன்னா அதனுடைய பலனே போய் விடுகிறது. அவர்கள் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க. 96 2001 பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கு இன்னும் முடியல. நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெரிய வரலாறு சொன்னாலுமே இவங்க இன்னும் அதற்கு அஞ்சுங்கதோ இதுவோ இல்லையே. இப்ப கூட சேலத்துல பார்ப்போம், ஒரு திமுகவோட உறுப்பினரை மீண்டும் மந்திரங்களை, இந்து மந்திரங்களை கொச்சைப்படுத்தி தான் பொதுவெளியில பேசுறாங்க. தேர்தல் நெருங்கிட்டு தான் இருக்கு. ஐயா, இதுக்கு பிரச்சனை என்னன்னா அவர்களுடைய டிஎன்ஏலயே அது போயிடுச்சு. அதை ஒரு 4 பேருக்கு தண்டனை கொடுத்தா தான் அது நடக்கும். அதாவது அரபு நாடுகள்ல கொடுக்குற மாதிரி நடு ரோட்ல வச்சு அடிக்கணுமா, சாட்டை அடிக்கணுமா, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போடணுமாங்கிறதெல்லாம் யோசிச்சா கஷ்டம். பட் வேண்டாம், இந்திய தண்டனை சட்ட முறைப்படி பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பாதிரியார் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அவர் நான் 17 வருஷமா விநாயகர் சதுர்த்தி ஏத்தாப்புல ஊர்ல நடத்துறேன்னு நோட்டீஸ் அடிச்சு மாட்டினதுக்கு அப்புறம் இப்ப நிறுத்திட்டாங்க. அவர் ஸ்கூல் லைசன்ஸ புடுங்குங்க சார். ஏன் அந்த மாதிரி பேசினவனுக்கு எதுக்கு சார் ஸ்கூல்ல தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க கிறிஸ்டியன் ஸ்கூல்ல, எதுக்கு சார்? உலகத்திலேயே மிகவும் அதுக்கு பேர் என்ன, என்விரான்மெண்டல் பாதிப்பு நாள் எதுன்னு கூகுள்ல தேடினா கிறிஸ்துமஸ்னு காட்டுது. ரத்தம் இல்லாத பக்ரீத் கொண்டாடுவோம்னு சொல்லுங்களேன் சார். இதெல்லாம் வராது. அதாவது எல்லா மதங்களுமே மக்களை மனிதனாக்குவதற்காக பயன்படுவது. ஆனால் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை, இந்து மெய்யியலை இழிவு செய்பவர்கள்,
அதற்கு ஒரு பலன் இருக்கிறதுன்னு கருதுறாங்க. பட் இது உண்மை இல்லை. திமுக என்னைக்குமே 20% 25% ஓட்ட வாங்கினதில்லை. 75% மக்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள். ஆனா இந்த 25%ஓட கூட்டணிகளை வச்சுக்கிட்டு போறாங்க. இது இந்த முறை நிச்சயமாக மாறும். திமுக ஒரு முறை கூட தொடர்ந்து ஜெயிச்சதில்லை. இந்த முறை மீண்டும் 2026 தேர்தலில் தோல்வியடைந்தால் அவர்கள் எழும்புவதற்கே வாய்ப்பில்லாதபடி, எப்படி 91ல 2 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஜெயிச்சார்கள். ராஜீவ்காந்தி கொலையில் திமுகவிற்கு தொடர்பு இருக்கிறது என்று தமிழர்கள் உணர்ந்ததால் திரு கருணாநிதி துறைமுகம் தொகுதியிலும் திரு பரிதி இளம்வழுதி எழும்பூர் தொகுதி தவிர மீதி எல்லா தொகுதிகளிலும் அனைத்து அமைச்சர்களும் அனைத்து எம்எல்ஏக்களும் தோற்றார்கள். அதனால 2011 தேர்தல்ல திருப்பி 22 23 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. பிரதான எதிர்கட்சியா கூட வரல. சோ இந்த முறை அது மீண்டும் நடக்கும். அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனா கூட்டணி கணக்கில் மாறுது. சார், தண்டனை கொடுத்தா தான் பயம் வரும். சோ வைரமுத்துக்கு தண்டனை வாங்கி தரல, ஜார்ஜ் பொன்னையாக்கு வாங்கி தரல, உதயநிதிக்கு வாங்கி தரல, இப்ப பொன்முடி. இவங்க 4 பேருக்கும் வேகமா முடிக்கணும். இதுல நம்மளுடைய வருத்தம், இந்திய நீதிமன்றங்கள் மிகவும் மெதுவாக இருக்கிறது. அதே அளவிற்கு வேகம் பாஜகவினரும் காட்டுவதில்லை. அவங்களுக்கு இவங்கள ஒரு ஆளுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்குள்ள இந்தியா முழுக்க திமுகவை பத்தி பேசினா ஈஸியா ஜெயிக்க முடியுது. திமுக இப்படி பேசினாங்க அப்படின்னு சொன்னா இந்தியா முழுக்க ஜெயிக்க முடியுதுன்னு நியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தண்டனையும் வாங்கி கொடுக்க வேண்டும். அதுதான் நடக்கணும்.